ஆச்சு உனக்கு? ஒரு நாய் பென்சு கார்ல சொகுசா போகுது. எங்க அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு பழைய ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு மொக்க பைக்கை ஓட்டிக்கிட்டு தூசிக்கு நடுவுல டிராபிக்ல டேக் லெஃப்ட் டேக் ரைட்டு மேக்க யூட்டர்னு கூகுள் மேப் சொல்றதை கேட்டுக்கிட்டு கஸ்டமர் கிட்ட திட்டும் வாங்கிக்கிட்டு 40 டிகிரி டெம்பரேச்சர்ல சிக்னல்ல புகைக்கு நடுவுல தலையிலிருந்து முகமெல்லாம் வேர்வை ஒழுகி ஊத்திக்கிட்டு செவனேன்னு நின்றுக்கிட்டு இருந்தா ஆஃப்டர் ஆல் ஒரு நாய் பென்சு கார்ல உட்காந்துக்கிட்டு இருக்கு. என்னங்க ஆச்சு? வீட்டுக்கு வெளியில போடுற சூக்கு 16,000 ரூபாய், பிரசாதம் மாதிரி கொடுக்குற சாப்பாட்டுக்கு 5,000 ரூபாய், உடையிற பிளாஸ்டிக் செஞ்ச வாட்சுக்கு 4,000 ரூபாய். இதெல்லாம் வாங்க காசு இல்லைன்னா ஊர்ல இருக்கவன் ஆயிரக்கணக்கில் பேசுவான். இஷ்டப்பட்ட சாப்பாடு சாப்பிட முடியல, இஷ்டப்பட்ட ட்ரெஸ் போட்டுக்க முடியல, என் கேர்ள் ஃப்ரெண்ட் உட்கார வேண்டிய இடத்துல டெலிவரி பேக்கையும் வச்சுக்கிட்டு என்ன கருமண்டா இந்த வாழ்க்கைன்னு என்ன நானே திட்டிக்கிட்டு அந்த டிராபிக்ல போய் நின்னா ஆஃப்டர் ஆல் ஒரு நாய் பென்சு கார்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கு. பிரபாஸ், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? மாஸ்டர், 27 வயசாயிடுச்சு. ஒரு பர்மனன்ட் வேலை இல்ல, லைஃபுக்கு கேரண்டி இல்ல, வாழ்க்கையில நிம்மதி இல்ல. சரி, இதுதான் தலையில எழுதிருக்குன்னு காலத்தை ஓட்டிலான்னு பார்த்தா ஸ்மார்ட் போனு, ஷாப்பிங் மாலு, பப்ஸு, ரெஸ்டாரண்ட், டிசைனா வண்டிங்க, எதுக்கெடுத்தாலும் ஃபாரின் ட்ரிப்பு. அப்படியே தலை ஃபுல்லா வைரஸ் ஏறின மாதிரி அடி குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கப்ப ஆஃப்டர் ஆல் ஒரு நாய் பென்சு கார்ல உட்காந்துக்கிட்டு இருக்கு.